சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆகையினால் நாம் பயப்படவே கூடாது. இந்த நாள்ல கூட வேதத்தின் ஆதாரமாக எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆமா, எடுத்துங்க, சத்தமா வாசிங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டே அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி. இந்த வசனம் போதும். முக்கியமான தலைப்புக்கு உண்டான வசனத்தை மாத்திரம் நான் வாசிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தர் சொல்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? சூத்திரம். ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. வாசிமா. என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். ஒரு அலையில சொல்லுங்க. இது தலைப்பு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய், எப்படிங்க, யார் நமது காரியமாய் போவான்? இங்க நமதா எனதுன்னு சொல்லிருக்கா? வாசிங்க அந்த வசனம். நமது பிதா குமாரன் பரிசுத்தாவியர் மூவரும் சேர்ந்து சொல்லுகிற காரியம், யார் நமது காரியமாய் போவான்? ஆமென். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று கர்த்தர் சொன்னார். ஆக பிதா குமாரன் பரிசுத்தாவியர் மூவரும் சேர்ந்து அவங்களுடைய திட்டத்தை, அவங்களுடைய காரியங்களை இந்த பூமியில வெளிப்படுத்துவதற்காக, இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். கர்த்தர் தேடுகிற ஒரு காரியம், ஒரு மனுஷனை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா, கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருக்கும்படியா கர்த்தர் ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கே ஏசாயாவை தரிசனம் கண்ட மாத்திரத்திலே கர்த்தர் சொல்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? ஒரு ஏகாந்தம், ஒரு ஏகாந்தத்தின் சத்தம். நமது காரியம், தேவனுடைய ராஜ்யம், இந்த உலகத்துல பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல சொல்லப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு மனுஷன் இருதயத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தைரியமா சொல்றேன். நானு கடைசி வரைக்கும் எனக்கு போகுது, கன்னியாகுமரி போய் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வருது. கடைசி போவானா பசங்க கேட்டேன், போவானா. கடைசி ஒரே ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நீ போ. சொல்றேன். ஹல்லேலூயா. அது எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி. ஒரு சமாரியா ஸ்திரீக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்தே போய், எவ்வளவு தூரம் நடந்தே போய் ஒரு சமாரியா ஸ்திரீக்கு சுவிசேஷத்தை கர்த்தர் சொன்னார். அந்த சமாரியா ஸ்திரீக்கு சுவிசேஷத்தை கர்த்தர் சொன்னதுனால அந்த சமாரியா ஸ்திரீ ஒரு கிராமத்தையே கர்த்தருக்குள் வழி நடத்தினார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் அந்த திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றபடியா இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். உங்களை உண்டாக்கினது தேவ சித்தம் ஒன்று உண்டு, உங்களை உருவாக்கினது தேவ சித்தம் ஒன்று உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சொல்றோம், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என்று பாட்டு பாடுவோமே. அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே.
தரிசனம் உருவானதே. படிப்பா உமக்கு நன்றி சொல்வேன், சொன்ன வார்த்தையே நீங்க போடுகிற வார்த்தைகளும் ஒரு ஆசையே. படிப்பா உமக்கு நன்றி சொல்வேன், சொன்ன வார்த்தையே நீங்க போடுகிற வார்த்தைகளும் ஒரு ஆசையே. என் தாய் உருவானதே. கருமை கண்ணீரையா என் பெயர் உருவாம் பெயர் சொல்லி அழைத்தீரையா அறியாமல் அழைத்து கலையாமல் காத்து குறைவிட்டு பிறப்பு செய்து பத்திரவாய் என்னை சுமந்தீரே. கருவிலே பத்திரவாய் என்னை சுமந்தீரே. எல்லாம் கண்கள் அறியாமல் அழைத்து கலையாமல் காத்து குறைவிட்டு பிறப்பு செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொன்ன வார்த்தையே நீங்க போடுகிற வார்த்தைகளும் என் ஆசையே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொன்ன வார்த்தையே நீங்க போடுகிற வார்த்தைகளும் என் ஆசையே. என் தாய் உருவானதே. கருவை கண்ணீரையா. இப்படி பாட்டு பாடுறோம். ஆண்டவரே, இந்த தாய் வயிற்றில் உருவாகும் அறிந்தார். ஆனால் பிராக்டிக்கல் தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடி, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆமென். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறார். ஆமென். ஏதோ வந்தோம், அல்லேலூயா, குடும்பத்தை நடத்துறோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், அது ஆமென் சொல்ற இந்த உலக ரீதியான காரியம். அது நல்லதுதான். உங்க தேவைகளுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஆமென். அது உண்மைதான். ஆனாலும் அதை காட்டில மேலான ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்காய் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவனுக்காய் என்ன செய்ய போகிறீர்கள்? எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், எசேக்கியா தீர்க்கதரிசியே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அப்ப எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தாவே, அதை நீர் அறிவீர். ஆமென். என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியாவே, நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளை உயிரடையுங்கள் என்று இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல் என்று அவன் எசேக்கியாவுக்கு அவன் கர்த்தர் சொல்லும்போது, என்ன ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் மத்தியில் தீர்க்கதரிசனம் சொல்ல சொல்றீங்களே, இந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்றீங்களே, எதற்காக ஆண்டவரே என்று கேள்வி கேட்கல. ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கல. அது உலர்ந்து போய் காணப்பட்டாலும் அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்வதுதான் ஒரு மனுஷனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு அழகு, ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு. கர்த்தருடைய வார்த்தை சொல்வதுதான் ஒரு விசுவாசிக்கு அழகு. அவன் உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான், உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். கர்த்தர் உயிரடைய செய்தார். கர்த்தர் உயிரடைய செய்தார். அவளுக்கு சாமே மாம்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அவளுக்குள்ள ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்கள் திரளான சேனையை எழுப்பி நின்றது. திரளான சேனையை எழுப்பி நின்றதுக்கு காரணம் என்ன? அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அந்த எலும்புகளுக்குள்ளே போய் சேர்ந்தது. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 14-15க்குள்ளதான் இந்தியா தேசத்துல இருக்கு. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாமல், எவ்வளவு பேர் ஆண்டவரை அறியாமல், உங்ககிட்ட பழகிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உங்ககிட்ட உறவாடுறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சோதரம். நீங்க ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சந்திக்கிறீர்களே, அனுதினமும் பேசுகிறீர்களே, அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களா? அந்த மனுஷன் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா?
அவர்கள் நரகத்துக்கு போனால் அதற்கு நீங்க தான் உத்தரவாதி என்பதை மறந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நாம் யாருக்கிட்ட பழகிறோமோ அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம கிட்ட கர்த்தர் கணக்கு கேட்பார். நமது தேவன் கணக்கு கேட்கிற தேவன். உனக்கு கொடுக்கிற பணத்தை கணக்கு கேட்பார், உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆமென். உங்கள் சோத்துல நீங்க இருக்கிற காரியங்களை கர்த்தர் கணக்கு கேட்பார். தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஏசாயா பார்க்கிற ஆண்டவர் கேட்கிறாரு, யார் என்ன அனுப்புவீங்க, யார் எனது நமது காரியமா போவார். உடனே ஒப்பு கொடுக்கிறான், ஐயா நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன், ஒரு காரியமாய் நான் போறேன். ஹல்லேலூயா. சினிமா பாக்குறோம், டிவி பாக்குறோம், அந்த பாட்டை குறிச்சு கை தட்டி பாடுறோம், ஒரு கட்சி தலைவரை குறித்து பெருமையா பேசுறோம், 4-5 பேர் ஒன்னா உட்கார்ந்தோன்னு அவங்க இப்படி இவரு இப்படி, அவங்க பாத்தியா தலைவரை பாத்தியா அப்படி இப்படி பெருமையா பேசுறோம். இயேசுவை குறித்து பேசுறீங்களா? இயேசுவை குறித்து சொல்றீங்களா? இயேசுவை குறித்து உங்க வாய் அறிக்கையிடுதா? ஒரு மனுஷனை மேன்மை பாராட்டுகிற நீ தேவனை ஏன் மேன்மை பாராட்ட முடியல? தேவனை ஏன் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியல? வெட்கம், தப்பா நினைச்சுப்பாங்க, பயம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அம்மா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அம்மா சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவன் சுவிசேஷத்தை அவன் பிரசங்கம் பண்ணினான். நம்ம சொல்றோமா? அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஏத்துக்காதது கர்த்தருடைய வேலை, சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. சொல்லுங்க, சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. இப்ப வாசிப்போம், எப்படி அந்த ஒரு அவன் தரிசனம் அவனுக்கு வந்தது, அந்த தரிசனத்துக்கு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். இப்ப முதல்ல அவன் வாசிப்போம், 6:1 வாசிமா. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் எப்போ தரிசனம் கண்டா? எப்ப தரிசனம் கண்டா? ஒரு தரிசனம் கிடைக்கணும்னா அவன் சோதம் சில காரியங்கள் மறிக்க வேண்டும். சில காரியங்கள் மறித்தால்தான் தரிசனம் கிடைக்கும். உசியா என்பவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த மனுஷன். விக்கிரக ஆராதனை, பலிபீட மேடைகளை அவன் கட்டின ஒரு மனுஷன். அவன் அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஏசாயா தரிசனம் காண்கிறான். நமக்குள்ள இருக்கிற உசியாக்கள், the kingdom of உசியா, ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற உசியா ராஜா, அதாவது அவன் தேவனுக்கு பிரியமில்லாத உசியா நம்ம இருதயத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்க. நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற உசியா என்னடா? நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற சத்துரு, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற உலகம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் உசியாக்கள் தான். கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதங்கள் இவையெல்லாம் வச்சுட்டு சொல்லுவாங்க, நான் தரிசனம் பார்த்தேன், ஆண்டவரை பார்த்தேன். மாயைக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஆமே சோத்திரம். வேண்டுமென்றால் எச்சரிப்பின் சத்தத்தை வேண்டுமென்றால் கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆமே, அவர்கள் மீட்கப்படுவதற்காக, அவர் மறுபடியும் மனம் திரும்புவதற்காக ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆமே சோத்திரம். ஆனால் அவர்கள், நான் உன்னை குறிச்சு தரிசனம் கண்டேன், உன்னை கூட ஆண்டவர் பேசுறாரு, நீ நல்லா இருப்ப, அப்படி யாருன்னா கசப்பு, வைராக்கியம், பகல்லாம் உள்ள வச்சுட்டு அந்த உசியா ராஜா மரணம் அடையாதபடி அவையெல்லாம் வச்சுட்டு தீர்க்கதரிசனம் சொல்றான்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி. நாம் ஹல்லேலூயா தீர்க்கதரிசனம் தேவ பிரசன்னத்துக்கு உள்ளே கடந்து போக வேண்டும் என்றால், தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்றால், தேவன் நமக்கு சொப்பனங்களை கொடுக்க வேண்டும் என்றால், தேவன் நமக்கு தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்றால், எனக்குள்ள இருக்கிற பாவ ஜீவியங்கள் மறிக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த பாவ ஜீவியங்கள் மறித்தால்தான் ஹல்லேலூயா நான் தேவனை தரிசிக்க முடியும். வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான்.
அநேக பொய், நிறைய பொய் சொல்றாங்க. ஊழியக்காரங்க சொல்றாங்க, விசுவாசிங்க சொல்றாங்க, நான் ஆண்டவரை பார்த்தேன், நான் தூதனை பார்த்தேன், நான் பரலோகத்துக்கு போனேன். ஆமா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, எனக்குள்ள இருக்கிற உசியா, எனக்குள்ள இருக்கிற கசப்பு, எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம், எனக்குள்ள இருக்கிற பகை, எனக்குள்ள இருக்கிற ரோதம், எனக்குள்ள இருக்கிற கஷ்டம், இவை எல்லாம் மறிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகதான் வசனம் சொல்லுது, நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். பாவத்துக்கு மரித்து சொல்லுங்க, பாவத்துக்கு மரித்து. ஆமென். ஸ்தோத்திரம். நேற்று என் பேரை கேட்டாரு, வந்து ஜெபம் பண்ண முடிஞ்ச ஒன்று ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடினே இருந்தேன். ஆமாம், என்ன தாத்தா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடினே இருக்கீங்க? இல்லைடா, எனக்கு முன்னாடி ஒரு சில சொப்பனத்தை ஆண்டவர் காட்டாரு, நிறைய ஒட்டகங்களை காட்டார். அந்த ஒட்டகத்தை காட்டு எல்லாம் படுத்துட்டாங்க. அதை தியானிச்ச ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் எனக்கு இரவே கற்றுக் கொடுத்தார். அந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இருதயத்துக்குள்ள. காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும், தேவனை சார்ந்து கொண்டு. நம்ம வேலை செஞ்சுக்கலாம், இவன் கொஞ்சலாம், என் மனைவிட்டு அன்பா இருக்கலாம், ஆமா வீட்டில் சொல்லு வேலைக்கு போகலாம், ஆனா என்னுடைய இருதயமோ, ஹல்லேலூயா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையை தாகமா இருக்கிறது, உண்மையை தாகமா இருக்கிறது. எந்த வேலை நீங்க தேவனை ஆராதிக்கவோ, தேவனை துதிக்கவோ, ஜபிக்கவோ, இந்த நாள் நான் ஜபிக்கல, இந்த நாள் நான் தேவனை ஆராதிக்கல, இந்த நாள் நான் கத்தரை விட்டு போன சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நானோ படுத்து நித்திரை செய்தேன், என் ஆத்துமா விழித்துக் கொண்டிருந்தது. நான் படுத்து நித்திரை செய்தேன், ஆனா என் ஆத்துமா வீழ்த்து கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்களேன், ஒரு அலையில சொல்லுங்களேன், நான் படுத்தேன், நான் நித்திரை செய்தேன். நீ படுங்க, கட்டல்ல படுங்க, நல்ல கால் வலி பலவீனத்துல அவன் நேர் முட்டி போட்டுதான் ஜபம் பண்ண அவசியம் இல்லை. உங்க பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறான். ஆனால் அந்த படுக்கையிலும் தேவனை நினைத்துக் கொண்டிருப்பாயானால் கர்த்தருடைய தரிசனத்தால் கர்த்தர் நிரப்புவான், தரிசனத்தால் கர்த்தர் நிரப்புவான். தேவ தரிசனம் பெற்ற மனுஷனாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால், தேவ தரிசனம் பெற்ற மனுஷனாய் நீங்கள் உருவாக வேண்டும் என்றால், தேவ தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள இருக்கிற உசியாக்கள் மரணம் அடைய வேண்டும், நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் செத்து போக வேண்டும், நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் கிரியை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னையா கிறிஸ்துவன், என்னையா கிறிஸ்துவன், என் நாமத்தினாலே விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்கிறேன் கர்த்தர் சொன்னார். ஆனா ஹல்லேலூயா சிஸ்டர், எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் சொல், முட்டி போட்டு தலையில கை வச்சு கேட்கிறீங்க, வெக்கமா இல்ல, கஷ்டமா இல்ல? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இல்ல, ஆமா அந்த ஆவியான உன்னோடு இல்ல, அந்த ஆவியார் உங்க கூட பேச மாட்டாரா? அப்ப சோதரம் அவங்க கிட்ட பேசுவாரு, அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போவார், நீங்க நரகத்துக்கு போகணுமா? நரகத்துக்கு போகணுமா? திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. தேவ தரிசனம் பெற்ற மனுஷனாய் மாற வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்கிற உசியாக்கள் மரணம் அடைய வேண்டும். அந்த உசியாக்கள் மரணம் அடைந்தா அங்க நடக்கிற காரியம் வாசிங்க. ஏசாயா 6:1 ஆண்டவர் உயரமும் உன்னதமான, ஆமை இந்த உசியா ராஜா மரணம் அடைந்தால் தேவனை தரிசிக்கிற அவன் காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அவன் வெள்ளையா பார்த்தேன், கருப்பா பார்த்தேன், அவன் இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன். எப்படியா பாப்பா, எப்படி ஆண்டவர் கூட வருவாரு? என் கூட எப்படி வருவாரு? என்னைய சேர்த்து தான் சொல்றேன். என்கிட்ட கசப்பு வைராக்கிய பகலா இருக்குது, என்கிட்ட ஆண்டவர் வருவாரா?
இல்ல ஒருவேளை தேவதூதனை அனுப்பி உன்னை அவள் தாண்டா நீ மனம் திரும்பினா நீ செத்து போவ அப்படி சொன்னாதான் ஆண்டவருடைய வார்த்தை அது. இல்ல என் கசப்பு வைராக்கிய பகல்ல நான் வச்சு இல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை உயர்த்துவேன் யாருன்னா சொன்ன கள்ள தீர்க்க தரிசனம். உங்களுக்கே தெரியும் நான் எப்படி இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அப்ப அப்படி இருக்கும்போது அது கள்ள தீர்க்க தரிசனம். சரியா? ஆகையினால் ஜாக்க இப்ப என்ன பண்ண உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீட்டிருக்கிற தேவனை காண்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், ஒரு அல்ல சொல்லுங்களேன். அவங்கிட்ட இருக்க எல்லா பாவங்கள் சாபங்கள் கடந்து போன உடனே அவன் தேவனை தரிசிக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். வாசிக்க இப்போ அவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த தேவாலயம் எப்படி நிறைஞ்சிருக்குன்னா அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவன் சத்தமா சொல்லுங்க. வஸ்திர தொங்கல் என்பது தேவ மகிமை. தேவ மகிமை ஏதோ புகை போட்டு ஆராதி கீபோர்டு வச்சு ஆராதிக்குது அந்த பேடு வச்சு ஆராதிக்குது ஆராதனை அல்ல. தேவன் கடந்து வருவதுதான் ஆராதனை. தேவன் நம்மத்தில் கிரியை செய்வதுதான் ஆராதனை. தேவன் நம்மத்தில் அசைவாட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசி உள்ளத்திலும் கர்த்தர் உணர்ந்து ஒவ்வொரு விசுவாசி கண்ணிலும் கண்ணீர் வர வேண்டும். அதுதான் ஆராதனை. அதான் ஆராதனை. ஆராதனை அதான். இப்படி கட் பண்ணி இங்க கம்பல் போட்டுக்கணும், அல்லேலூயா, பாதி ஷர்ட் போட்டுக்கணும், முக்காடு போடாம இப்படி முடிய விரிச்சு விட்டுக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆராதனையா? அது ஆராதனையா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பயத்தோடு கர்த்தரை நடுக்கத்துடனே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வழியில அறியாலும் இருக்க முடியும். அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியறியும். அவரை அன்பு கொள்கிற யாவரும் பாக்கியவா. அல்லேலூயா சொல்லுங்க. பயத்தோடு கர்த்தரை செய்யும், நடுக்கத்தோடு. அவன் இப்ப பாருங்க, இப்ப ஆராதனை எப்படி நடக்குது பாருங்க. வாசிமா. சேராபீன்கள் அவருக்கு ஆமா அவருக்கு மேலாக நின்றார். சேராபீன் யாருங்க? சேராபீன் யாரு சொல்லுங்க? சேராபீன் யாரு? சேராபீன் யாரு? ஆமா தூதர். தூதர்கள் எத்தனை தூதர்? தூதர்கள் வெரைட்டி சொல்றேன் கேட்டுக்கங்க. கப்ரியேல். இந்த கப்ரியேல் தூதர் என்ன பண்ணுவான்? நற்செய்தியை கொண்டு வருவான். ஆமா, நீங்க ஜெபம் பண்ணும்போது